சென்னையிலேருந்து வந்ததுலேருந்து ஒழுங்காவே தூக்கம் இல்ல. எனக்கு தான் கொஞ்சம் தூங்குன மாரி இருந்தது. எனக்கு முன்னாடியே எல்லாருமே எந்திரிச்சு டீலாம் போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே எந்திரிச்சு குட்டியா ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு வந்தேன். அத்தை பால் தனியா எடுத்து வச்சிருந்தாங்க. அப்படியே குடிச்சிட்டு இன்னைக்கு காலையில சமையல் சேமியா தான். அத்தைமாருங்க 2 பேர் தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. மாடியில வேலை இருந்தது. மண்ணெல்லாம் அள்ளி கொட்டுற மாரி எல்லாரும் இருக்கிறதோட மண்ணெல்லாம் அள்ளி மேலே கொட்டிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. சேமியா வேணான்னு முன்னாடியே சொன்னேன். செல்வா தான் சமைச்சாலே சமைங்க அப்படின்னு சொன்னா. சாப்பிட உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு வேணா உனக்கு வேணா பழைய சோறு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு ஐஸ்லாம் வந்ததா, அந்த குச்சி ஐஸ்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். மதியத்துக்கு சமையல் அத்தை கீரை தான் சமைச்சாங்க. எங்கள் அத்தைக்கு நிறைய திறமை இருக்குது பார்த்தீங்களா, எப்படி பொசிஷனில் உட்காந்து கீரை அறுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த நேரம் பேசிட்டு நாத்தனா வீட்டில் சின்ன மாமியார் வீடு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்து வீடெல்லாம் குப்பையாக இருந்ததா க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அத்தை அப்படியே மதியம் சமைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபேமிலியிலேருந்து ஜின்சின் மெபின் அப்படின்னு ஒரு சிஸ்டருக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள். பாய்.